ஹாய் விவர்ஸ், வாங்க எக் கேரட் ரைஸ் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கேரட்டை துருவி வச்சாச்சு, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு, பூண்டை தட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு தட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், பார்த்து ப்ரௌன் ஆகக்கூடாது. ஆனால் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அந்த பூண்டுடைய காரத்தன்மை வந்து எண்ணெயில் இறங்கும். சூப்பராக இருக்கும் சாதம். நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 சிட்டிகை கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ துருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்குங்க. கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. அதனால் இதை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் போல் உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் வெந்த பிறகு இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ அதிலே மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கேரட்டோடு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம என்ன பண்ணோம், முதல்லையே வந்து சாதத்தை வேக வச்சு வடித்து ஆற வச்சு வச்சிடணுங்க. இப்போ இதில் இருக்க மிளகாலாம் எடுத்துடலாம். ஏன்னா குட்டி சாப்பிடும்போது அவங்க தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னா பாவம். அதனால் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் நம்ம அந்த எக் கேரட் மசாலாவையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். இப்போ சாதத்தை வடித்து வச்ச சாதத்தையும் கலந்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் கலந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுங்களேன், கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. அந்த நெய் வாசனை சூப்பராக இருக்கும். லன்ச் டைமில் சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.